போட்டுட்டு கடைசி லாஸ்ட்ல எங்க மம்முக்கு பரவாயில்ல அது வச்சுக்கோ. ஓகே ரெடி தாங்க ரெடி தாங்க ரெடி. என்னது ஹாப்பி பர்த்டே. அழகு தேவதைங்க. மேல ரெண்டு Dress இருக்கு. அது எடுத்து. ஹலோ மக்களே, ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோவில் ஆக்சுவலாக எப்படின்னா ஒரு பாப்புலரான ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டுடைய வீடியோ இது. ஆக்சுவலாக சேனல் இது. அவங்க வந்து தன்னுடைய சோஷியல் மீடியாக்காகவும் தன்னுடைய பர்சனல் லைஃப்காகவும் பயங்கரமான ஃபேமஸான ஒரு இன்ஃப்ளூயன்சர் அவங்க. அவங்கள நான் ஃபாலோ பண்ணுறேன், ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன். அவங்க வந்து தன்னுடைய பொழப்புக்காக பண்ணுறாங்க. அவங்க கிளைண்ட் கிட்ட பெர்மிஷன் கேட்டு இந்த வீடியோ வந்து அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இது அவங்க மேலே ஒரு தப்பு நான் சொல்ல மாட்டேன். ஸோ ஷீ இஸ் டூயிங். இப்போ எனக்கே வந்து நீங்கள் பரவாயில்ல ஒரு பர்மிஷன் கொடுத்து வீடியோ எடுங்க அப்படின்னா நான் வீடியோ எடுத்து போடுவேன். ஸோ நான் என்ன கேட்குறேன், அந்த அம்மா அப்பாவுக்கு எங்கே போச்சு அறிவு? அதாவது இந்த வீடியோ நான் ஃபுல்லாக போடலை. இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவங்க அம்மாவுடைய மூஞ்சியும் இது பண்ணி வச்சுருக்காங்க, பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அப்பாவுடைய முகமும் காமிக்கலை, ஆனால் அந்த குழந்தையுடைய முகத்தை மட்டும் நல்லா காமிக்கிறாங்க. அதை தங்கத்துலேயும் வைரத்துலேயும் ஃபுல்லாக அலங்கரிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து அந்த குழந்தையோட பெர்மிஷன் இருக்கானா? இல்லை. இந்த மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் தன்னுடைய குழந்தைங்களுடைய பெர்மிஷனே இல்லாமல் அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் அவங்கள போஸ்ட் பண்ணுறது, அதுவும் அந்த குழந்தைங்களுக்கு சேஃப்டி இல்லாத விஷயங்கள். நிறைய குழந்தைங்கள் வந்து ஆபாசமாக ஆட விடுறது, இந்த குழந்தைங்கள நகையால் அலங்கரித்து அதை வந்து பண்ணுறது. இப்போ ஆபாசத்துக்கும் நகைக்கும் என்ன வித்தியாசம்னா ரெண்டுலேயும் அந்த குழந்தைக்கு டேமேஜ் இருக்குது. ஸோ இந்த குழந்தை வந்து ஃப்ரீயாக ஒரு பார்க்கில், ஒரு பப்ளிக் பார்க்லையோ ஒரு பப்ளிக் பிளேஸ்லையோ ஸ்கூலுக்கோ போய் ஒரு தைரியமாக இருக்க முடியாது. நீங்கள் எவ்வளோதான் செக்யூரிட்டி இருக்குன்னு சொல்லுங்களேன். சைஃப் அலி கான் தெரியுமா? சைஃப் அலி கான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா பெட்ரூம் வரைக்கும் போன ஒருத்தர் இருக்கான். கரீனா கபூருடைய பெட்ரூம் வரைக்கும் போன திருட ஒருத்தர் இருக்கான். ஸோ அவங்க வீட்டில் இல்லாத செக்யூரிட்டி அவங்க வீட்டில் இருக்க போகுது. ஸோ எந்த தைரியத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இந்த உலகத்தில் நடக்கும்போது அந்த பச்சை குழந்தையோடைய பெர்மிஷன் உங்களால் வாங்க முடியாது. ஸோ தைரியமாக அதை மூஞ்சி காமிக்கிறீங்க. உங்களுடைய பணமும் சொத்தும் உங்களுடைய ஆடம்பரத்தை காமிக்கிறதுக்காக அந்த குழந்தைய கிடச்சது. அம்மா நீங்கள் நல்லா போட்டு நில்லுங்களே அழகா. நாளைக்கு சூப்பர் மார்க்கெட் போகும்போது எவனா அந்த கழுத்தில் கத்தி வைப்பான், அப்போ தெரியும் உங்களுக்கு. இல்லை அப்பா போட்டு நிற்கட்டுமே. அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? கொஞ்சமாவது ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ் தயவு செஞ்சு ப்ளீஸ் நீங்களாவது கொஞ்சம் எடுத்துக்கோங்க.